இந்த மாதிரி தங்கத்தில் கமல் ஜிமிக்கிலாம் போடணுன்னா கொடுப்பனை வேணும் போலங்க. ஏன்னா என்னோடய ஜிமிக்கி வந்து தொலைஞ்சு போச்சு நேற்று, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நகை செஞ்சு 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இது வந்து இப்போ 2 வருஷமுமே பேங்க்கில் தான் இருந்துச்சு. போன வாரம் தான் திருப்பி சரி நம்ம இதை வந்து ஆசையாக இருந்துச்சு போடவே இல்லையன்ட்டு போட்டுகிட்டே இருந்தேன் ஒரு வாரம் காதில். பார்த்திங்கன்னா நேற்று வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஜிமிக்கி மட்டும் மிஸ் ஆகிடுச்சுங்க. நேற்று வீடியோ ஷூட்டுக்காக 2 ஷூட்டு போனேன். அந்த வீடியோ ஷூட் முடிச்சுமே பார்த்திங்கன்னா காதில் கமல் வந்து இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டேன், வந்து ஹாஸ்பிட்டல் அங்கே எங்கேன்னு போயிட்டு வந்தேன். அப்போ தான் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. ரொம்ப கவலையாயிடுச்சு. நேற்று வந்து வீடியோ 2 ஷூட் இருந்துச்சு. சரி மிஸ் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கிளம்பி போனேன். கிளம்பி போகும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஏதாவது கமல் போட்டுக்கலாமான்னு நினச்சேன். சரி வேண்டாம், வெள்ளிக்கிழமனாலும் கழட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனேன். கடவுள் வந்து ஏதோ அறிகுறி கொடுத்துருக்காரு போல். ஆனால் நான் தான் அதை கேர் பண்ணிக்காமல் போயிட்டேன். அப்புறம் போய் எல்லா இடத்துலையும் தேடினேங்க. நைட்டு 10 மணிக்கு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் எல்லா ஹாஸ்பிட்டல் மறுபடியும் நான் உங்ககிட்ட நம்பர்லாம் கொடுத்துட்டு இது வந்துச்சுன்னா கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். வர வழி எல்லாமும் தேடியாச்சு, கிடைக்கல. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து லக் இருந்தால் கிடைக்கும்னு சொல்லிட்டு விட்டேன். ஏங்க சாதாரண ஒரு கவர்மெண்ட்டோட 1000 ரூபா பணமே கிடைக்கல, நம்ம செஞ்சு போட்ட நகையே கிடைக்க போகுது. உண்மையாகவே வருத்தமாக இருந்துச்சுங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ராசி வேணும் போலன்னு சொல்லிட்டு நைட்டு சத்தியமாக தூக்கமே வரல. ஏன்னா நம்ம ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், என்ன பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி இது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். சப்போஸ் நம்ம சரௌண்டிங்கில் யார் கைக்காவது கிடைச்சிருந்துச்சுன்னா கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த பதிவை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னோட வீடியோவில் நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட நெகட்டிவ்ஸ் என்ன இது வரைக்கும் காமிச்சதில்லை. எனக்கு என்னென்னு தெரியலங்க, இது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. 100% நல்லது நடந்துச்சுன்னா அதில் 200% எனக்கு வந்து நெகட்டிவ் நிறைய நடக்குது. அது உதாரணத்துக்கு நான் 2 வீலரில் போகும்போது விழுகிறது, வீட்லேயே தான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது விழுகிறது, எலும்பில் அடிப்படுறது, நிறையாங்க 1 2லாம் கிடையாது, சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி தொலைகிறது நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இதுலேருந்து எப்படி நான் வெளியே வரதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுலாம் நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. என் மனசில் பட்டதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு வருத்தத்தோடு இருக்கிறனால அப்படியே மலமலன்னு கொட்டிட்டு எல்லாத்தையும். ஓகே, என்னோடய ஜிமிக்கி எப்படி கிடைக்கும்னு தெரியல, பார்க்கலாம். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த பதிவை உங்ககிட்ட ஷேர் பண்ண